அனைவருக்கும் வணக்கம். இப்போவும் மகேந்திரன் சார் படத்தில் பார்க்குறப்ப அந்த தன்மை கொஞ்சம் கூட மாறாததாக இருக்கு. மகேந்திரன் சாருடைய மரணத்தை அந்த வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு முள்ளு மலரும் படம் பார்த்தேன். படம் ஓப்பனிங்கில் அந்த காளிங்கிற கதாபாத்திரம் இந்த கொட்டடிக்கிற அந்த சவுண்டில் இருந்து அந்த படம் துவங்கும். தான் தங்கச்சியை ஒரு மூங்கிலில் மாட்டிக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த படம் முடிகிற தருவாயில் ரஜினி சார் அப்படி நிற்பார். சோபா சரத்பாவோட அவங்கள கடந்து அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. எந்த வசனமும் இருக்காது, கடந்து அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சவுண்டு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் 1000 வசனம் பேசியிருக்க முடியும், எதுவுமே இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சோபா ஓடி ரஜினி சாரை கட்டிப்பிடிப்பாங்க. சைலன்ஸ் என்னென்னா, ரெண்டாவது ஒரு 30 வருடம் 40 வருடம் கழித்து ஒரு படத்தை திரும்பி நம்ம பார்க்குறப்ப நிறைய குறைகள் தெரியும். இன்னைக்கு வேர்ல்டு சினிமாவில் பார்க்குறப்ப நிறைய குறைகள் தெரியும். ஆனால் ஒரு 40 வருடம் கழித்து அதனுடைய தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் அவ்வளோ இன்னமும் அதை பார்த்தோன்னே எனக்கு கண் கலங்கிச்சு. அந்த ஷாட்டை பார்த்தோன்னே தான் தோணுச்சு, அந்த ஷாட்டு தான் ஜாரே ஜமீர் பரில் அமீர்கானை நோக்கி ஒரு குழந்தை ஓடி கட்டிப்பிடிக்கும். அந்த ஷாட் இறுதி சுற்றில் ரித்யா சிங் ஓடி மாதவனை கட்டி பிடிப்பாங்க. அந்த ஷாட் அப்படின்னு அந்த ஷாட் பார்க்குறப்ப மீண்டும் எனக்கு ஒரு அழுகை வந்தது. உதிரிப்பூக்களில் விஜயன் போன்ற ஒரு வில்லனை அதற்கு பிறகு தமிழ் சினிமா பார்த்ததே இல்லை அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு கதாபாத்திரத்தை மகேந்திரன் சார் படைத்திருக்கிறார். ஸோ அதான் அவருடைய மேன்மை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் சில கொண்டாடப்படுற படங்களை இப்போது திரும்பி பார்க்கும்போது அது 1000 குறைகளுடன் இருக்கிறது. ஆனால் உதிரிப்பூக்களும் முள்ளு மலரும் அதனுடைய இடத்தில் அது அப்படியே இருக்கிறது, ஒரு தங்கத்தை போல, ஒரு வைரத்தை போல. எனக்கு தெரிந்து காளியை தாண்டி ஒரு கதாபாத்திரத்தை இன்று வரை ரஜினி சார் அவர்கள் பண்ணவில்லை என்பதுதான் என்னுடைய அபிமானம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளன் மார்தட்டி கொள்கிற தன் கர்வாகிரத்துடன், மலையாளத்திலாம் ரைட்டர்னு அவ்வளோ பெருமையுடன் எதையும் விட்டு கொடுக்காத அந்த தன்மையில் வாழ்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இன்னொன்று அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மற்ற ரைட்டர்ஸில் இருந்து சிறுகதையை, நாவலை எல்லாத்தையும் வாங்கி அவர் யூஸ் பண்ணுறார். அதையும் பெரிய தானே ஒரு ரைட்டராக இருக்கும் பட்சத்தில் அவங்க கதையை தான் அவங்க எழுதுவாங்க. ஆனால் மிச்ச ரைட்டர்கிட்ட வாங்கி அதை அடாப்ட் பண்ணி பண்ணுற விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் ரொம்ப, அதுதான் இன்றைக்கும் என்னை மிக கவர்கிற ஒரு விஷயம். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொது புத்தியில் ஒன்று இருக்குது. கிராமத்தை நம்ம காமிச்சோம்னாவே 10 ஆடு மாடு போட்டோம், 2 பேர் ஏற்கலப்பையை தூக்கிட்டு போட்டோம், டிராக்டர் போட்டோம், 2 பேர் ஐஸ் வித்துட்டு போட்டோம்னு ஒரு கிராமத்து தெருவை ஒரு 40 வருஷத்தில் வில்லேஜ் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழகத்தினுடைய எந்த கிராமத்திற்கும் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே போனீங்கன்னா சைலன்ஸ் தான் அந்த தெருவில் இருக்கும். ஒரு நாய் புரண்டுக்கிட்டு இருக்கும் அந்த வெயிலில், ஒரு கிழவி நடந்து போயிட்டு இருப்பா. ஏன்னா காலையில் எல்லாரும் 6 மணிக்கு வயக்காட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஷார்ட் உதிரிப்பூக்கள் படத்தில் இருக்கு. அந்த சைலன்ஸை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அதை உதிரிப்பூக்கள் படத்தில் இன்றும் நான் பார்க்கும்பொழுது மகேந்திரன் சாருடைய ஈரம் அப்படியே இருக்கிறது. தன்னுடைய கனவு மெய்ப்படுவதை கண்ட ஒரு கலைஞன், எந்த இடத்திலும் சமரசம் பண்ணிக்கொள்ளாத, யாருக்கும் அடிபணியாத ஒரு எழுத்தாளனுடைய வித்யா கர்வத்துடன் வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் தமிழ் சினிமாவில் நாம் பார்க்க இருக்கிறார் என்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஸோ மிகவும் கர்வமாக இருக்கிறது நமக்கு அப்படி ஒரு எழுத்தாளர் நம்மளிடம் இருக்கிறான் என்பது. அந்த கர்வத்துடன் என்னுடைய பயணத்துக்கு மிகவும் உறுதுணையாக அவர் இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.